இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் என்னோட பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஆக்சுவலி லாஸ்ட்டு ஒரு ஒரு 1 1/2 வாரமாவே ஃபுல்லா சொன்னதே தான் சொல்லிட்டு இருக்கிறோம். இருக்கிற எல்லா கான்டென்ட்டும் சொல்லி முடிச்சாச்சு. ஸோ திரும்பவும் அதே சொல்றோம். ஸோ இந்த படம் வந்து ஒரு ஜனரஞ்சகமான ஒரு படம். இதில விஜய் சார் வேற எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. ஸோ எதுவும் மிச்சம் வைக்கவே இல்ல. பட் இந்த கதை வந்து தயாரிச்ச டக்குன்னு ஒரு எதிர்பாராம டக்குன்னு ஒரு விஷயம் மேஜிக்கா நடந்து போச்சு. ஃபர்ஸ்ட்டு எனக்கு விஜய் சார் இந்த கதைய சொல்லும்போது, நான் சொன்னேன், "சார் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் ஒரு சங்கிலி பொங்கிலின்னு ஒரு படம் பண்ணிட்டேன். ஸோ இ நம்ப வந்து ஹாரர் வேண்டாமே சார்" அப்படிங்கிற மாரி தான் நான் சொன்னேன். "சும்மா ஒரு வாட்டி கதைய கேளுங்க சார்" அப்படின்னு சொன்னாரு. கதைய கேட்டேன். கதைய கேட்டவுடனே ஹாரர் வந்து ஒரு 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 கருவி தான். இது வந்து ஒரு சும்மா ஸ்டோரி டெல்லிங்க்கான ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு மேட்டர் தான். அ இன்னைக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்கு. ஸோ இந்த மாரி ஒரு ஹாரர், த்ரில்லர் அப்புறம் இது ஒன்லி இந்தியால மட்டும் தான் இந்த மாதிரி ஜானர் வந்து உருவாகும். இப்போ வெளிநாட்டுலலாம் பார்த்தீங்கன்னா, ஹாரர் தனியா இருக்கும். ஒரு ரொமான்டிக் ஃபிலிம் தனியா இருக்கும். ஸோ ஜானர் பேஸ்ல இருக்கும். பட் இந்த ஃபிலிம் இந்த 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 மாரி ஒரு ஆடியன்ஸ்க்கு வந்து நம்ப எல்லா விதமான ஜானர்ஸ் குடுக்கணும்னா, இந்த மாரி ஒரு மிக்ஸட் ஜானரா வந்து விஜய் சார் வந்து ஆம் ஒர்க் பண்ணியிருக்காரு. அது ஏற்கனவே அது வந்து ஒரு ஒரு டெம்ப்ளேட் ஃபார்முலா தான். அந்த ஃபார்முலா வந்து சாதாரணமா அந்த காஞ்சனா டைம்லருந்து இப்போ வரைக்கும் ரொம்ப அழகா ஒர்க் அவுட் ஆயிட்டு வந்துட்டுருக்கு. பட் இதில என்னன்னா, இதில வந்து ஒரு ஒரு மெசேஜ் இருக்கு. ஒரு நல்ல ஒரு மெசேஜ். அந்த மெசேஜ் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா, அது படம் பார்த்தா தான் தெரியும். அது ஒவ்வொரு வாட்டியும் அவர் வந்து சொல்றாரு. "அத சொல்லாதீங்க, சொல்லாதீங்கன்னு" தான் சொல்றாரு. பட் அது ஒரு நல்ல உன்னதமான ஒரு மெசேஜ் இருக்கு அதுல. அண்ட் ஸ்பெஷலி இந்த கொரோனாக்கு அப்புறம்லாம் வந்து நம்ப அந்த அந்த நாங்க அந்த டைம்ல தான் இந்த விஷயம்லாம் பேசிட்டு இருந்தோம். ஸோ அப்போ அ இது மக்களுக்கு போய் சேர்ந்துச்சுன்னா ரொம்ப நல்லாருக்கும். ஸோ அதுக்கு வந்து ஒரு ஸ்டோரி டெல்லிங் பேட்டர்ன் இருக்கு. அந்த பேட்டர்ன் வந்து இந்த மாரி ஹாரர், த்ரில்லர், காமெடி அப்புறம் அனிமேஷன், ஃபேண்டசி, ஆக்ஷன் ஸோ இது எல்லாத்தையும் கலந்து எல்லா தரப்புல இருக்கிற ஆடியன்ஸ்க்கு போய் ரீச் ஆகுற மாதிரி, மெயினா நான் இந்த கதைய ஏன் ஒத்துக்கிட்டேன்னா, கிட்ஸ் மத்தியில போய் இந்த படம் வந்து போய் சேரும். அண்ட் அதே மாதிரி கிட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வீட்ல இருக்கிற குட்டி குட்டி நண்பர்களுக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாரி ஒரு ஒரு நல்ல அ ஹை குவாலிட்டி கிராபிக்ஸ் பார்த்துருப்பாங்க. அண்ட் இந்த கிளைமேக்ஸ் வந்து எல்லாரும் சொன்ன மாரி ரொம்ப ஆ ஒரு ஒரு முக்கியமான ஒரு ஒரு நல்ல ஒரு கிளைமேக்ஸா இருக்கும். விஷுவல் ட்ரீட்டா இருக்கும். பட் என்னன்னா, இந்த கிளைமேக்ஸ்ல நாங்கலாம் நடிக்கல. அ வீட்டுக்கு சொல்ட்டாங்க. "நீங்க கிளம்புங்க சார்" அப்படின்ட்டாங்க. ஸோ நான் அப்போ சொல்லிட்டு இருந்தேன், சார் என்ன சார் இந்த மாரி கிளைமேக்ஸ்ல சாதாரணமா ரோப் கீப்லாம் போட்டு கொஞ்சம் பயங்கரமா ஃபைட்லாம் இருக்கும். எனக்கும் அர்ஜுன் சார் அப்புறம் நம்ம ஃபாரினர் ஒருத்தர் இருக்காரு. ஸோ ஃபுல்லா போட்டு பெரட்டி எடுப்பீங்கன்னு பார்த்தா, வீட்டுக்கு சொல்றீங்களே சார்" அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. ஸோ அப்போ கொஞ்சம் வியப்பா தான் பார்த்தோம். கொஞ்சம் சர்ப்ரைசிங்கா தான் இருந்தது. அண்ட் எனக்கு ரொம்ப ஆர்வமா இருந்தது. எப்புட்றா இந்த அ இந்த 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 சீக்வென்ஸ் எப்படி வந்திருக்கும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமா இருந்தது. அதுக்கப்புறம் சார் எப்ப பார்க்கலாம், எப்ப பார்க்கலாம்ன்னு சொல்லி கிட்டத்தட்ட 1 வருஷமா நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அந்த சீக்வென்ஸ பார்க்கறதுக்கு. பட் கடைசியில இப்போ லாஸ்ட் ஒரு ஒரு 1 மந்த் முன்னாடி தான் அந்த சீக்வென்ஸ பார்த்தோம். பார்த்து உண்மையிலேயே ரொம்ப நல்லா அதாவது இந்த நெறைய எஃபோர்ட்ஸ் எடுத்திருக்காரு படம் ஃபுல்லாவே. அவ்ளோ யானை இருக்கும், அது இருக்கும், செட்ஸ் நெறையா இருக்கும். ஸோ அதெல்லாம் தாண்டி இதெல்லாம் இவ்ளோ பேக்கேஜ்லாம் தாண்டி இந்த மாரி ஒரு கிளைமேக்ஸ வந்து பார்க்கும்போது, ஒரு ஒரு நல்ல நிறைவு இருக்கும். நல்ல ஒரு பிரம்மாண்டம் இருக்கு அதுல. ஸோ, அதுக்கு வந்து விஜய் சாருக்கு வந்து என்னோட பாராட்டுக்கள் சார். உண்மையிலேயே நீங்க வந்து இந்த படத்துல ஒரு ஃபர்ஸ்ட்டு நீங்க இந்த சினிமால வந்து நாங்கலாம் அந்த பாய்ஸ் டைம்லலாம் அந்த லிரிசிஸ்ட்டா தான் உங்கள வந்து ரொம்ப ரசிச்சிருக்கிறோம். அண்ட் அதிலிருந்து நீங்க யூ ஹவ் பீன் அன் ஆக்டர், யூ ஹவ் பீன் அ டைரக்டர். பட் இந்த படத்துல வந்து ஆர்ட் டைரக்டரா கூட இருந்திருக்கிறீங்க. ஸோ, கிட்டத்தட்ட ஃபுல் ஃப்ளெட்ஜ்டா புரொடக்ஷன்லேருந்து, ஆர்ட் டைரக்ஷன்லேருந்து, கோஆர்டினேஷன்லேருந்து கிட்டத்தட்ட எல்லா விஷயமும் ஒரு ஒரு அவர் ஒரு ஒன் மேன் ஆர்மியா இருந்து எல்லாத்தையும் பார்த்தாரு. இதுல என்னன்னா, எப்படியாவது ஒரு நல்ல படம் குடுக்கணும். ஒரு நல்ல ஜெயிச்சிடணும். எல்லா விதத்திலயும் போய் இதுவரைக்கும் அவர் வந்து அவருக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருக்கிறாங்க. அந்த ஆடியன்ஸ்க்குலாம் போய் சேரணும் அப்படின்னு ஒரு ஒரு நல்ல விடாமுயற்சி. ஸோ உண்மையிலேயே அதுக்கு என்னோட பாராட்டுகள் சார். ஸோ வி ஆர் ஆல் வெரி அதுக்கு வந்து நாங்க உங்களுக்கு சப்போர்ட்டா இருந்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கிறதுக்கு ஆப்வியஸ்லி நாங்க வந்து இந்த மாரி கொஞ்சம் பட்ஜெட்லாம் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா, கணேஷ் சார் கிட்ட தான் போவோம். ஸோ கணேஷ் சார் கிட்ட சொன்ன உடனே அவருக்கு ரொம்ப இந்த ஸ்கிரிப்ட்டா பார்த்துட்டீங்கன்னா, ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. அண்ட்
நான் ஆக்சுவலி ஒரு அந்த அவர் வீட்ல தான் நாங்க மீட் பண்ணி, ஃபுல்லா எல்லாத்தையும் நாங்க இந்த மாரி ஆக்சுவலி ஒரு 2, 3 டேஸ் வந்து சும்மா ஒரு ஒத்திகை மாதிரி ஷூட் பண்ணியிருந்தோம். அத ஷூட் பண்ணி கொஞ்சம் காட்டணும் சார். இந்த மாதிரி தான் படம் லுக் அண்ட் ஃபீல் இப்படி தான் இருக்கும்னு சொன்ன உடனே, அ ஒரு ப்ரொடியூசருக்கு இன்னைக்கு இருக்கிற ஃபில்ம் மேக்கர்ஸ்க்கு ஒரு டிப்பு அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, கொஞ்சம் உங்களோட ஸ்கிரிப்ட் உண்மையிலேயே அவ்வளோ நல்லா இருக்கு, அப்படி இதா இருக்குன்னா, ஒரு 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 2 டேஸ், 3 டேஸ் ஷூட் பண்ணிட்டு, அண்ட் ஒரு ப்ரொடியூசர் கிட்ட போய் காட்டுனீங்கன்னா, அவங்களுக்கே தெரியும். இந்த இந்த படத்துல அவ்வளோ இன்ஸ்டிங்க்ட் இருக்கு. இவங்க இவ்வளோ வொர்க் பண்ணியிருக்காங்க இது டுவர்ட்ஸ். ஸோ ஆட்டோமேட்டிக்லி உங்களுக்கு இன்வெஸ்டர்ஸ் வந்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நாங்க எடுத்துட்டு போய் கணேஷ் சாருக்கு போய் இந்த ஸ்கிரிப்ட்ட பிரசன்ட் பண்ணோம். ஸோ அது பிரசன்ட் பண்ண உடனே, ஒரு முறையா பிரசன்ட் பண்ண உடனே அவருக்கு ரொம்ப புடிச்சது. அண்ட் உண்மையிலேயே நெறைய செலவு பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த படத்துக்கு இந்த மாரி ஒரு ப்ரொடியூசர் நிச்சயமா நமக்கு தேவைப்படும். ஏன்னா, நெறைய பேர் கதை சொல்லும்போது ஒண்ணு சொல்லுவாங்க. அது ஷூட்டிங் பண்ணும்போது வேற ஒண்ணு பிரச்சனை ஆயிடும். அன்னைக்கு மழை பெய்யும், அன்னைக்கு இதாயிடும். நெறைய காம்ப்ரமைஸ் பண்ணுவோம். பட் இந்த இதுல எந்த விதத்திலயும் எந்த காம்ப்ரமைஸும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அ புரொடக்ஷன் சைட்லேருந்து ப்ரொடியூசர் கணேஷ் சார் எங்களுக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணாரு. அண்ட் உண்மையிலேயே தேங்க் யூ ஸோ மச் சார். தேங்க் யூ ஃபார் ஆல் த சப்போர்ட். இன்னும் மேலும் எங்களுக்கு அடுத்த படமும் உங்களோட கம்பெனியில நிச்சயமா நாங்க பண்றோம். அண்ட் அதுக்கு சம்பளம்லாம் கூட குடுக்க வேணாம் சார். நீங்க நாங்க ஏன்னா இந்த படத்திலேயே நெறைய செலவு பண்ணிட்டோம். ஸோ நிச்சயமா அ அது எப்படிங்கிறது நம்ப பேசிக்கலாம் சார். அ அண்ட் தேங்க்ஸ் டு தீபக் ஃபார் ஷோயிங் மீ ரியலி நைஸ். அண்ட் இந்த படத்துல ஒரு ஹாரர் ஃபிலிம் அண்ட் பிளஸ் ஒரு 2 ஹீரோஸ் இருக்கிறாங்க இதுல. ஸோ அர்ஜுன் சார் சார்ந்து தான் இந்த படமே. ஏன்னா அவர் ஒரு 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 ஃபவுண்டேஷன் ஒண்ணு போட்டிருப்பாரு. ஏன்னா இந்த பீரியட். ஸோ இது இப்ப இருக்கிற பிரசன்ட்ல நாங்க இருப்போம். ஆ பீரியட்ல அவரு சார் இருப்பாரு. ஸோ அவர சார்ந்து தான் இந்த கதை. ஸோ அவரு ஒரு விதைய போட்டிருப்பாரு. ஸோ அதிலிருந்து இந்த பிரசன்ட்ல நாங்க இந்த ஸ்கேரி ஹவுஸ் மூலமா நாங்க கொஞ்சம் நெறைய விஷயம் அன்ராவல் ஆகும். ஸோ அது எங்களுக்கு உண்மையிலேயே ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்தது ஃபார் தீபக் டு ஷோ 2 டோன்ஸ். அண்ட் அதே மாதிரி அந்த அந்த பீரியடும் அதே மாதிரி திரும்ப அத ரூயின்ஸா வேற காட்டணும். எங்களுக்கெல்லாம் லைக் செட்ல இருக்கும்போது அவ்ளோ பியூட்டிஃபுல்லா, அவ்ளோ பயங்கர பிரம்மாண்டமா இருக்கிற செட்டு. ஸோ நான் சொன்னேன், "சார் இந்த செட்ல தான் நாங்க நடிக்க போறோமா?" அப்படின்னு ரொம்ப ஹேப்பியா வந்தா, அடுத்த நாள் ஃபுல்லா டஞ்சின் தான் இருக்குது. ஸோ அதனால கொஞ்சம் எங்களுக்கு என்னப்பா அர்ஜுன் சார் மட்டும் சும்மா ஜாலியா நல்லா ஃபாரினர்ஸோடலாம் நடிகர். எங்களுக்கெல்லாம் என்னப்பா ஒரே பேயா பேயா இருக்குது அப்படிங்கிற மாரி சொல்லி கலாய்ச்சிட்டு இருந்தோம். பட் தீபக் ரொம்ப பியூட்டிஃபுல்லா ஹேண்டில் பண்ணியிருந்தாரு. அண்ட் ஐ ரியலி லைக் த வே உண்மையிலேயே ரொம்ப உழைச்சிருக்காரு. இந்த படத்தோட அ பாவிஜய் சாருக்கு ஒரு உறுதுணையா இருந்திருக்காரு. அண்ட் நிச்சயமா இந்த படத்தோட ஆர்ட் டைரக்டர் சண்முகம் அவர்களுக்கும் மற்றும் மேஸ்திரி அவரும் பயங்கரமா ஃபுல்லா சொல்லுங்க சார். ராமலிங்கம் மேஸ்திரி அவருக்கு எங்களோட அ இந்த நேரத்தில இந்த தருணத்தில அவருக்கும் எங்களோட நன்றிய சொல்லிக்கிறோம். எல்லாரும் ரொம்ப உண்மையா உழைச்சிருக்காங்க. அண்ட் ஆப்வியஸ்லி எடிட்டரும் ரொம்ப பியூட்டிஃபுல்லா பண்ணியிருக்காரு சான் லோகேஷ். ஆம், ரொம்ப கிறிஸ்பா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில ஆம், ஜனரஞ்சகமா எல்லா ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கும் போய் ரீச் ஆகுற மாதிரி, அந்த மாரி ஒரு ஒரு கரெக்ட்டான ஒரு டோன்ல படத்த எடிட் பண்ணியிருக்காரு. அண்ட் ஸ்டண்ட் இந்த படத்துல ரொம்ப முக்கியமான ஸ்டண்ட் கணேஷ் மாஸ்டர். அவரு நாங்க ஏற்கனவே சீரியல்ல ஒர்க் பண்ணியிருக்கிறோம். அவர் கூட ஒர்க் பண்ணும்போது எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்காது. அவ்வளோ ஷாட் பை ஷாட்ல ரொம்ப பியூட்டிஃபுல்லா பிளான் பண்ணிடுவாரு. அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் யுவன் சங்கர் ராஜா சார். ஸோ இந்த மாதிரி ஒரு படத்துக்கு நிச்சயமா இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு படத்துக்கு இவ்வளோ நிறைய விஷயங்கள நம்ம மிக்சட் ஜானரா இருக்கும்போது அவர் ஹி செட்ஸ் அ டோன். ஸோ அந்த டோன் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக செட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்தில் நிறைய எமோஷன்ஸ் இருக்குது. ஹாரர், காமெடி, அனிமேஷன், ஆக்ஷன், அதெல்லாம் அம்மாவோட சென்டிமெண்ட்டு. ஸோ நான் கிட்டத்தட்ட ஒரு 35, 40 ஃபிலிம்ஸ் நடிச்சிருப்பேன். அந்த ஃபிலிம்ஸில் கிட்டத்தட்ட ஒரு 3, 4 ஜானர், 3, 4 சாயலே இந்த படத்தில் அங்கங்கே இருந்து அதாவது யுவன் சங்கர் ராஜா சாரோட ஒர்க் பண்ணதோட சாயல் நிறையா இருக்கும். ஸோ எங்களுக்கு ஆஸ் அ ஸ்டோரி சொல்லும்போதோ, ஸ்டோரி படமாக பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக இருந்தது. அவரோட மியூசிக் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பிளெண்ட் ஆகி ஸ்டோரியை இன்னும் பியூட்டிஃபுல்லாக கன்வே ஆகக்கூடியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது. ஸோ எஸ், லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ராஷி. ஸோ ராஷி இஸ் பிகம் அ வெரி குட் ஃப்ரெண்ட். அண்ட் நிச்சயமாக அவங்களுக்கு எனக்கு நிறைய ஹிந்தி படம்லாம் எனக்கு வாங்கி கொடுக்குறேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறாங்க.
ஸோ அவங்க வந்து அப்படி இப்படின்னு இந்த படம் ஆரம்பித்து எவ்வளோ வருஷம் சார் ஆயிருக்கும்? ஒரு 2 இயர்ஸ் ஆயிடுச்சா சார்? ஸோ 2 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ ஒரு 2 இயர்ஸாக அவங்களுக்கு எனக்கு வந்து நல்ல பழக்கம். அண்ட் இந்த படத்தில் வந்து அவங்க நிச்சயமாக அவங்க சொன்ன மாதிரி லாஸ்ட்டில் ஸ்பீச் முடிக்கும்போது அச்சச்சோங்கிறது இந்த சாங் வந்து அகத்தியா பார்ட் 2ல பண்ணுறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நான் ஃபுல்லாக கேட்டுகிட்டே இருந்தேன். சார் எனக்கு என்ன சார் இந்த படத்தில் வந்து லாஸ்ட்டாக ஒரு சாங் பண்ணலாமே சார், ஒரு அச்சச்சோ மாதிரி ஒரு சூப்பர் சாங் பண்ணலாமேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணேன். பட் விஜய் சார் ஒத்துக்கவே இல்லை. வேணாம் சார், இது ஃபீலே வேறு சார். படத்தில் வந்து எண்ட் பண்ணும்போது வேற ஒரு நாவல்ட்டியாக நம்ம ஒரு விஷயத்த சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி இதில் வேணால் நம்ம அகத்தியா பார்ட் 2ல வச்சுக்கலாம் சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஸோ தேங்க்ஸ் ராஷி, தேங்க்ஸ் ஃபார் பீயிங் சச் அ ஸ்போர்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் accepting this film and மேலும் தேங்க்யூ மீடியா நண்பர்களுக்கும். இந்த படத்தை நல்லபடியாக போய் சப்போர்ட் பண்ணுங்கள். மீடியா நண்பர்கள் அவங்க வீட்டில் இருக்கிற குட்டி குட்டி நண்பர்களை போய் வீட்டில் காட்டுங்க. நிச்சயமாக அவங்க வந்து நிச்சயமாக இந்த படத்தை பார்த்து ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. அண்ட் இது பேசிக்காகவே இது ரொம்ப கிட்ஸை வந்து மைண்டில் வச்சு தான் நாங்கள் பண்ணியிருக்கிறோம். ஸோ ஒரு நல்ல ஒரு ஃபிலிமா சார் இது? யூஏயா? PG-13. ஸோ PG-13 வந்து சேஃபு. ஸோ இது எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு படமாக இருக்கும். ஸோ தேங்க்ஸ் டு நிக்கில், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் நீங்கள் படத்துக்கு அப்புறம் ஒர்க் பண்ணுறோம் திரும்ப. ஸோ நிச்சயமாக இந்த படமும் ஒரு நல்ல ஒரு வெற்றி படமாக அமையணும்னு உங்கள்கிட்ட எல்லாருக்கும் நான் வேண்டி விரும்பி விடைபெறுகிறேன். நன்றி நன்றி நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ஆல்ரெடி ஹாரர் ஃபிலிமில் வேலை பண்ணிட்டேன். அரண்மனை 3ல, அரண்மனை 4ல. ஆனால் திஸ் டைம் இட்ஸ் அ லிட்டில் டிஃப்ரெண்ட். ஒரு புது எலிமெண்ட் இருக்குது இந்த படத்தில். தேங்க்ஸ் டு விஜய் சார் ஹூ தாட் ஆஃப் இட். எல்லாருக்கும் தெரியும் அபவுட் ஹிஸ் ரைட்டிங். ஆனால் இந்த படத்துக்கு அப்புறம் யூல் நோ அபவுட் ஹிஸ் டிரெக்ஷன் அபிலிட்டி ஆல்சோ. ஹீஸ் டன் அ கிரேட் ஜாப். அண்ட் ஒரு புது எலிமெண்ட் that we have in this film, you'll see it in the climax. As Deepak sir said, we've used a lot of new technology, or both the technology we've used, and I think it's come out really well. எனக்கு horror padam, I love to work in it, I love to act in it, and I'm hoping that people see this film and they like it too. Ganesh sir ko romba thank you sir for believing in the film, for having faith in us and for pushing this film so much. We've just spoken about the film even in Mumbai. We've promoted, so thank you to Ganesh sir for that. The cinematography is brilliant, as he's spoken about it. He's done a great job. It's not an easy thing to shoot a film like this on this scale. Jeeva Pati, ellarko theriyum, he's one of the most chilled out, fun people to work with, and I would definitely want to work with you again, Jeeva, in the future, soon again. I hope this film does work for all of us. And audience ku kuda, I want to thank them for giving me so much love, especially the Tamil audience. I hope, aasa padren that I do more and more Tamil films in the future. Thanks to the media also for constantly being a great support. And I promise you, Jeeva, in Agatya 2, maybe we'll have a song like Achacho because he misses that in this film. That's all. Thank you so much.